அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 45 வரையிலான வசனங்களை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதுல 42ஆம் வசனம், அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல் ஆகியவற்றிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபை அதனுடைய சக்சஸுக்கு காரணம் அல்லது அந்த திருச்சபை வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த திருச்சபையில் இருந்ததான விசுவாசிகள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுலதான் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலருடைய உபதேசம். ஒரு திருச்சபையினுடைய போக்கஸ் அப்படிங்கிறது எதுல இருக்கணும் அப்படின்னா, அந்த திருச்சபை உபதேசத்துல என்ன செய்யணும்னா மிகுந்த கவனத்தோடு என்ன செய்யணும் இருக்கும். இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்ன செய்யுதுன்னா இருக்குது, என்டர்டெயின் பண்ண வேண்டிய அவசியம் என்ன செய்யுது ஏற்படுது. சபையில பலவிதமான காரியங்களை செஞ்சு ஜனங்களை என்டர்டெயின் பண்ணி ஜனங்களை சந்தோஷப்படுத்தி பாருங்க. பாஸ்டர்ஸே உபதேசத்தை பேசுறதுக்கு பதிலா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு கதை, ஒரு ஜோக்கு, அப்புறம் திரும்ப ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு சாட்சி. பிரசங்கம் அப்படிங்கிறதுல வசனம் ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட கூட அதை கனெக்ட் பண்ணி அதுல இருந்து சத்தியங்களை எடுத்து பகுத்து போதித்து என்ன செய்யணும் இருக்கணும். அப்போஸ்தலருடைய உபதேசங்கிறது என்னன்னா, கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம் இதெல்லாம் சொன்னாரோ, எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொன்னாரோ, கிறிஸ்துவனுடைய போதனைகள் என்ன என்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மக்கள் எப்படிலாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியும், எதெல்லாம் செய்யணும், பிதாவாகிய தேவன் எதை விரும்புறார். அதுல ஆண்டவர் ஒரு வித்தியாசப்படுத்துறார். மனுஷருடைய கற்பனைகள் என்பது வேறு, தேவனுடைய போதனைகள் என்பது வேறு. அப்போ பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எது அவங்களுக்கு ஃபேவரா இருக்குதோ அந்த காரியங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நியாயப்பிரமாணம் எதை மையப்படுத்துதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொன்ன உடனே உங்க மைண்டுக்கு வரக்கூடியதான ஏதாவது ஒரு உதாரணம். காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவுக்கு மற்ற இந்த காரியத்துக்கு என்ன செய்யல. இயேசு சொல்றாரு, சகோதரனுக்கு உன் பேரில் குறைவுண்டு என்று கண்டால் நீ முன்பு போய் அவனோடு கூட ஒப்புரவாகி வந்து பின்பு என்ன செய்ய. இந்த செய்தியை கேட்கிறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏங்க, காணிக்க அது முக்கியம் தானே. ஒப்புரவாக காணிக்க செலுத்திட்டு போய் ஒப்புரவாகன்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப ஆண்டவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? காணிக்கை இல்ல. காணிக்கைங்கிறது என்னது? காணிக்கைன்னு என்னது? தேவன் உனக்கு செய்த நன்மைக்கு தேவனுக்கு நீ கொடுக்கக்கூடியதான காரியம், அல்லது ஏதோ ஒரு காரியம். பலின்னு எடுத்துக்கோங்க. பலினால கர்த்தரோடு கூட ஒப்புரவாகிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ முதல்ல தேவனோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல போய் சகோதரன் கூட என்ன செய்யணும், ஒப்புரவாயிட்டு வா. அதுக்கு பிறகு என்ன செய்ய, காணிக்க செலுத்துங்கிற. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ 2-3 நாள் ஸ்ரீகனுடைய அப்பா நினைவு நாள் அதை ஒட்டி கூடியிருந்தப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ அப்பா சாமியில் ஒரு காரியத்தை அப்படியே என்ன செஞ்சாருன்னா ஷேர் பண்றப்ப சொன்னாரு, ஆண்டவர் எதை டீல் பண்றாரு நம்ம லைஃப்ல. ஆண்டவர் எதை டீல் பண்றாருன்னா, நம்முடைய கேரக்டரோட தான் என்ன செய்யறாருன்னா டீல் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னமும் நமக்குள்ள கோபம் இருக்கு, இன்னமும் நமக்குள்ள எரிச்சல் இருக்குது, இன்னமும் நமக்குள்ள வைராகியம் இருக்குது, இன்னமும் நமக்குள்ள போட்டிகள் இருக்குது, இன்னமும் நமக்குள்ள பொறாமைகள் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இன்னமும் நம்முடைய கேரக்டரோட தான் என்ன செய்யறாரு, டீல் பண்ணிட்டே இருக்கிறார். பாருங்க, ஆவியின் கனிகள் அப்படிங்கிறது போதிக்க மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அது என்னது? கோபம், எரிச்சல், பொறாமை,
ஆண்டவர் இதெல்லாம் டீல் பண்ணி இது இது எல்லாம் ஜென்ம சுபாவம். இது எல்லாம் எல்லாருக்குள்ள என்ன செய்யணும் இருக்கும். ஒரு 3 வயசு குழந்தைக்கு எப்படி கோவப்படணும்னு தெரியும், எப்படி மூஞ்சி தூக்கணும்னு தெரியும், எப்படி பிடிவாதம் பண்ணணும்னு தெரியும். நீங்க அதை ஏதோ ஒண்ணு திட்டிட்டு கொடுத்தீங்கன்னா அது உடனே என்ன செய்யும், மூஞ்சியை திருப்போம். எனக்கு ஒண்ணு வேண்டாம் போ அப்படிங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு யார் சொல்லி கொடுக்குறா? இப்படிதான் கோவப்படணும், இப்படிதான் பிடிவாதம் பண்ணணும்னு அதுக்கு யார் சொல்லி கொடுக்குறா? அதுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அது வருது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது ஜென்ம சுபாவம். இப்ப ஆண்டவர் அது கூட தான் என்ன செய்யற, டீல் பண்றாரு. இப்ப நம்ம அதையெல்லாம் உடைச்சு நம்ம வெளியில வர்றதுலதான் என்ன செய்யுதுன்னா நம்முடைய சக்சஸ் என்ன செய்யுது இருக்குது. நம்ம இன்னமும் ஆவிக்குரியவர்களா மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறோமா, இல்ல ஆவிக்குரியவங்களா மாறிட்டோமாங்கிறதுதான். அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். ஒரே நாள்ல மாறிடாது, ஒரே நாள்ல மாறிடாது. இப்போ வேதத்துல ஒரு சில காரியங்கள் அன்னைக்கு நடந்த அந்த காரியம் தான் சொல்லியிருக்கோம். அதுக்கு பிறகு நடந்த காரியங்கள் என்ன செய்யாது, தெரியாது. அப்படித்தானே? அதுக்கு பிறகு நடக்கிற காரியம் தெரியாது. தகையே சொல்றாரு, நான் யார்ட்டையாவது ஏதாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளை தனியா கொடுக்குறேன். அன்னைக்கு நடந்ததுதான் தெரியும். ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு தகையினுடைய வாழ்க்கையில சவால்களே வந்திருக்காதா, போராட்டங்களே வந்திருக்காதா, பாடுகளே, சில காரியங்கள் நமக்கு தெரியாது. அப்ப பிராக்டிக்கலா பார்த்தா நம்ம சபைக்குள்ள வந்திருப்போம், ரட்சிக்கப்பட்டிருப்போம், வசனத்துக்கு என்ன செஞ்சிருப்போம், ஒப்பு கொடுத்திருப்போம். அன்னைக்கே நம்மள நீதிமானா மாற்றி, அன்னைக்கே நம்மளை பரிசுத்தப்படுத்தி, அன்னைக்கே ஆண்டவர் நம்மளை எடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த நாளும் நம்ம உலகத்துல வாழணும். அடுத்த நாள் எப்படிப்பட்ட நாள்ங்கிறத நமக்கு முன்பாக இருக்கக்கூடியதான சவால். இப்போ இப்போ நம்ம எல்லாரும் ஆலயத்துல நின்று ஆண்டவரை ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆண்டவர் ஆராய்ச்சி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் வர்றாருன்னு வைங்களேன், நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். பெரும்பாலான நேரங்கள்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என் மேல இறக்கம். நம்ம என்ன ஆராத நேரத்துல ஆண்டவர் தூச்சிட்டு ஆராய்ச்சிட்டா இருக்கிறோம். அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஆசீர்வாதிங்க, இப்படி என்ன செய்யறோம். எப்படியாவது ஆண்டவர் என்ன செய்வார். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற வண்ணமா என்ன செய்யும். திருடன் எப்ப வர நமக்கு தெரியும். நம்ம புழுக்கமா இருக்குன்னு கதவை திறந்து போட்டுட்டு என்ன செய்வோம்னா தூங்குவோம். நம்ம வீட்டுக்கு எவன் வர போறான் அப்படின்னு. வழக்கமெல்லாம் பூட்டு போட்டு படுக்கிறவங்க ஒரு நாள் திறந்து போட்டு படுத்தோம்னா அன்னைக்கு வந்துட்டு போயிடுவான். அவன் வந்த தடமும் தெரியாது, போன தடமும் தெரியாது. அப்படித்தானே? அந்த மாதிரிதான் இருக்கும். அப்போஸ்தலருடைய உபதேசங்கிறது கிறிஸ்துவானவருடைய போதனைகள்ல இருந்து எடுத்து 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 ஒரு மனிதனை மறுரூபப்படுத்தக்கூடியதான சத்தியங்களை போதிக்கிறதா அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போ ஆதி திருச்சபை அப்படிங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது அப்படின்னு பாக்குறப்ப அந்த டீச்சிங், அந்த உபதேசம். நிறைய சபைகள்ல மதிய சாப்பாடு என்ன செய்யறாங்கன்னா போடுறாங்க. ஏன்? பெரிய பெரிய சபைகள்ல ஆராதனை முடிவுல அன்பின் விருந்து எதுக்கு? கூட்டத்தை சேர்த்துறதுக்கு பஸ் வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. பெரிய பெரிய ஆட்கள், செலிபிரிட்டிஸ் மாதிரி அப்படி எப்படி வர்றப்போ கூட்டம் என்ன செஞ்சிருது, ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிருது. அங்க சாப்பாட்டுக்கு இன்னைக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பண்றதுக்கு 4 பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும், அந்த மாதிரி பெரிய திருச்சபைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரக்கூடியதான கூட்டத்தை இன்னும் பெருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத போக்கஸ் பண்ணுவாங்களே தவிர, இருக்கக்கூடியதான கூட்டத்தை ஆவிக்குரிய ரீதியில அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யறதுங்கிற காரியத்துல போக்கஸ் பண்ண முடியாது. பண்றது ரொம்ப 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 குறைவு. டீச்சிங் அப்படிங்கிறது அவசியமா? இன்னைக்கு ஜெபம் அப்படிங்கிற காரியம் இருக்குது. ஜெபம் கூட பண்ணிடுறோம். உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், விழுந்து ஜெபம் பண்றோம், மன்றாட்டு ஜெபம்னு பண்றோம், உபவாச ஜெபம், என்னமா ஒரு ஜெபம் என்ன செஞ்சிடப்ப. ஆனா டீச்சிங் அப்படிங்கிறது இல்லாம இருக்கக்கூடியதான ஜெபங்கிறது வீண்.
இப்போ டீச்சிங்க்கும் ஜெபத்துக்கு இருக்கக்கூடியதான வித்தியாசம் என்னது? ஜெபங்கிறது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது. நம்ம என்ன சொல்றோமோ அதை கத்தர் கேட்கறது தான். அதை கத்தர் கேட்டார்னா அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டதான ஜெபம். டீச்சிங்னா என்னது? ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்கறது. அவரு என்ன சொல்றாரு நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றது அவரு கேட்கணும்னா அவர் எப்படி கேட்பாரு? சரிதானே? அப்ப பாருங்க, ஆதி திருச்சபை எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிறதோ அது நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் அவங்க அதுல பேலன்ஸ்டா இருந்தாங்க. இது ரெண்டும் என்ன செய்யணும், தண்டவாளத்தினுடைய அந்த இரு தண்டவாளங்கள் போல அது ரெண்டும் அப்படி இருந்தாதான் அது என்ன செய்யும், அதுல போக வேண்டியதான ரயில் போக வேண்டியதான இலக்குக்கு என்ன செய்யும், போய் சேரும். பேலன்ஸ்டா என்ன செய்யணும் இருக்கணும். ஜெபம் அவசியம், அதே போல டீச்சிங் அப்படிங்கிறதும் அவசியம். அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்நியோன்யம் ஐக்கியத்துக்கு என்ன செஞ்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்பம் பிற்குதல் ஜெபம் பண்ணுதல் இதில் எல்லாம் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய் தரித்திருந்தார்கள்னா என்னது? தொடர்ந்தேச்சையாய் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதுல இருந்தாங்க. எதுலையுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எதுலையுமே ஒரு தொடர்ந்து. இப்ப ஒரு 21 நாள் உப ஜெபம், ஒரு 2 நாள் வர்றோம், ஆவியில எழுப்புதல் அடைஞ்சு இந்த ஜெபத்துக்கு நான் எப்படியும் போயிருவேன்னு வர்றோம். 3ஆவது நாள் கொஞ்சம் சோர்வா இருக்கு, கொஞ்சம் டயர்டா இருக்கு, போலாமா வேண்டாமா, ஏற்கனவே 2 நாள் ஜெபம் பண்ணிட்டோம், சரி நாளைக்கு போவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்தேச்சையா என்ன செய்யணும் இருக்கணும். அவங்க வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு வாஞ்ச, அது ரொம்ப அவசியம். அந்த காரியத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரி, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து என்ன செஞ்சாங்கன்னா அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆசைகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது திணிக்கப்பட்டதா இல்ல அவங்களா இன்வால்மெண்டோட செஞ்சாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்வால்மெண்டா? யாரு? இல்ல அதாவது இப்போ அனனியா சப்பீரால பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளப்படுறாங்கன்னு தான் என்ன செய்யணும் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, பர்னபா என்ன செய்யறாருன்னா சீப்புரு தீபானும் அப்போ சிலர் எல்லாரும் மாறுதலின் மகன் என்று சொல்லி பேர் கொள்ளப்பட்டவனுமாகிய பர்னபா என்ன செய்யறாருன்னா தன்னுடைய ஆசைகள் எல்லாம் விற்று. இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா 2 காரியத்தை நம்ம பார்க்கணும், பிரிச்சே பார்க்கலாம். ஒண்ணு, பர்னபாவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்க்கிறப்போ அவர் தனிப்பட்ட முறையில இன்வால்மெண்டோட தன்னார்வமா அவரே என்ன செய்யறாருன்னா செய்யறார். ஏன்னா தரிசனம் பெரிது, தேவனுடைய திட்டம் பெரிது, தேவன் கொடுத்திருக்கக்கூடியதான வேலை பெரிது, அதுல நான் என்ன செய்யணும்னா என்னுடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு. அப்போ அந்த ஊழியம், அந்த தரிசனங்கிறப்ப தேவைகள் நிறைய இருக்குங்கிறப்ப என்ன செய்ய, தன்னுடைய வீடுகள், ஆசைகள், காணியாட்சி இதெல்லாம் இருக்கிறது என்ன செய்யறாருன்னா, சரி இது என்ன செய்வோம்னா இப்போதைக்கு என்ன செய்வோம்னா இதை வித்து என்ன செய்வோம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க. ஆனா இவங்களுக்கு அனனியா சப்பீராளுக்கு இப்ப இவங்க எல்லாம் செஞ்சுட்டாங்க, நம்மளும் என்ன செய்யணும். செய்யலைன்னா நம்மள என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற வருது. அதே சமயம் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இல்லை, அந்த அளவுக்கு விசுவாசமும் இல்லை. இப்போ பர்னபாவை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டா அப்ப நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்ய, எதிர்காலத்துக்கு என்ன செய்ய அப்படின்றது வரப்போ கத்தர் நடத்துவாருங்கிற விசுவாசம் இருந்துச்சு. இவங்க ஏன் வஞ்சித்து ஒரு பங்கை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஃபெய்த் என்ன செய்யலைன்னா இல்லை. இப்போ தசம பாகமே 10% அப்படி 10% அப்படிங்கிறது கத்தருக்கு கொடுத்தா அப்ப என் குடும்பத்துக்கு எங்க போக அப்படிங்கிற மைண்ட் செட் என்ன செய்யுது வருது. 10% அப்படிங்கிறது
இது கர்த்தருடையது, இது கர்த்தருடைய பங்கு, இதை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறப்போ மீதம் இருக்கிறதை கொண்டு தேவன் என்ன நடத்துவாருங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்குதோ அவங்க அந்த 10% என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. பாருங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும், ஆதி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல எங்க தசம்பாகம் சொல்லி இருக்குன்னா, அப்ப புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லி இருக்கு, ஏன் அவங்க அதை செஞ்சாங்க பாருங்க. இது திணிக்கப்பட்டது அல்ல, யாரும் அவங்களை என்ன செய்யலன்னா ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஆனா இவங்களாம் மற்றவங்களை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா சிலர் செஞ்சாங்க. இப்ப இதுல இன்னொரு ஒரு தரிசனம் ரொம்ப பெருசு. இதை செய்யணும், ஒரு நபருக்கு போகணுங்கிற ஆசை இருக்குது. ஆனா அவருடைய குடும்ப சூழ்நிலையோ பின்னணியோ அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய கடன் நெருக்கடியோ ஏதோ சம்திங் போக முடியல. ஆனா இந்த வசனம் சொல்லுது, காணியாட்சிகளையும் ஆசைகளையும் பெற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவர்களில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒருத்தனுக்கு ஒரு 10,000 தாலந்து கடன், சும்மா உதாரணமா. இவங்க காணியாட்சியை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, விற்று கொண்டு வைக்கிறாங்க. அவன் நினைக்கிறான், நான் போகலாம், ஆனா எனக்கு என்ன இருக்குன்னா இந்த கடன் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு இந்த சூழ்நிலை இருக்கு, இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் செட்டில் பண்ணிட்டா நான் ஃப்ரீ ஆயிருவேன். அப்படிங்கிறப்போ திருச்சபை என்ன செய்யுதுன்னா அதுக்குண்டான காரியங்களை என்ன செய்யுது. ஓகே, பரவாயில்ல, இதை எடுத்து அதை செட்டில் பண்ணிட்டு நீ என்ன செய், ஊழியத்தை செய், நீ என்ன செய், இந்த காரியங்களை செய். அப்போ எல்லாரும் அந்த தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருந்த காரியங்களை அவங்க திருச்சபையானது சப்போர்ட் பண்ணி எல்லாரும் தேவ தரிசனத்தை முன் வச்சு என்ன செய்யறக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஓட ஆரம்பிச்சாங்க. இதுல அத சந்தர்ப்பவாதமா பயன்படுத்தினதுதான் அனனியா சப்பீராள். இப்போ அதுல பர்னபா அப்படிங்கிறவனை குறித்து வேதம் சொல்லுது. அவன் செஞ்ச காரியங்களை குறித்து என்ன செய்யறாங்கன்னா அப்ரிஷியேட் பண்றாங்க. அவர் செஞ்ச காரியத்தை குறித்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அவர் செஞ்ச காரியத்தை குறித்து சாட்சி சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. இந்த மாதிரி அவர் காணியாட்சியை விட்டு இப்படி இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு, இந்த காரியத்தை பயன்படுத்தி நம்ம அடுத்து இதெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறதான காரியம் வர்றப்போ இவங்களுக்கும் அந்த ஒரு ஈகோ, அப்போ நம்மளும் ஏதாவது செய்யணுமே, அந்த கட்டாயத்தினுடைய அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு மனதை தான் என்ன செஞ்சார்னா எதிர்பார்த்தார். அனனியா சப்பீரால தாண்டி மற்றவங்க யாரும் அப்படி செயல்பட்டாங்கன்னு வேதம் என்ன செய்யல, சொல்லல. ஏன்னா அனனியா சப்பீரால் வஞ்சித்தாங்கன்னு சொல்லுது. ஆனா இங்க வசனம் சொல்லுது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து, all who believed were together. அப்போ அனனியா சப்பீரால நம்ம ஒதுக்கிடுவோம், மற்ற எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு வசனம் சொல்றப்ப எல்லாருமே எல்லாருக்குள்ளே அந்த ஒரு ஒன்னஸ் என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. நான் செய்யறேன் அப்படின்னு பர்னபா முன்னெடுக்கிறப்ப நானும் செய்யறேன்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா முன்னெடுத்து செஞ்சாங்க. பர்னபா ஒரு மாடலா, ஒரு ரோல் மாடலா, ஒரு முன்மாதிரியா இருந்த அந்த தரிசனத்தை முன்வைத்து செய்யக்கூடியதான காரியத்துல இதுல அத தவறான வழியில செஞ்சது அனனியா சப்பீரால் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கணும். அவர்கள் ஒருமித்திருந்து, அந்த வசனத்தை பாருங்க, அவர்கள் விசுவாசிக்கிற எல்லாரும் ஒருமித்திருந்து 44ஆம் வசனம். அதுக்கு பிறகு 45ஆம் வசனத்துல ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக, இங்கிலீஷ்ல இன்னும் நல்லா இருக்கு, அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் them to everyone. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னா என்னது? யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ என்ன செய்யணும் வச்சுக்க. அப்போ திருச்சபையில அவங்க காணியாட்சிகளை விற்று கொண்டு வந்து கொடுத்தது திருச்சபையில என்ன செய்யப்படுது, பகிர்ந்து கொடுக்கப்படுது. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ என்ன செய்யுங்க, எடுத்துக்க. இப்ப இங்க அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஓன் கிங்டம் என்ன செய்யல, பில்ட் பண்ணல. அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை என்ன செய்யல, கட்டல. தேவராஜ்யத்தை கட்டுகிற காரியத்தை தான் என்ன செய்யறாங்க, செய்யறாங்க. நம்ம நல்லா பார்க்கணும், திருச்சபையில் சேர்க்கப்பட்ட ஜனங்கள் மேல் கரிசனையாய் இருந்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்க. ஜனங்களுடைய பிரச்சனைகள் மேல், ஜனங்களுடைய அந்த கஷ்டங்கள் மேல அவங்க போக்கஸ்டா என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்க. அவங்க
எங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜனங்கள்கிட்ட தான் என்ன செஞ்சாங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா திரும்ப கொடுத்தாங்க. ஜனங்களை என்ன செஞ்சாங்க, உற்சாகப்படுத்தினாங்க. ஜனங்களை என்ன செஞ்சாங்க, சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு என்ன செய்யறோம் பாக்குறோம். ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னொரு வார்த்தை சொல்லுது, அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். and had everything in common as each one had need. அப்போ எல்லாருக்கும், என்னையெல்லாம் யாரும் என்ன செய்யல, கண்டுக்கல, எனக்கெல்லாம் யாரும் என்ன செய்யல, உதவி செய்யல, என்னையெல்லாம் யாரும் என்ன செய்யல, விசாரிக்கல. 3000 பேருக்கு மேல சேர்க்கப்பட்ட அந்த சபையில யாரும் என்ன செய்யலன்னா எங்களை விசாரிக்கலன்னு சொல்லிட்டு என்ன செய்யல, கூறப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 அப்போஸ்தலர்களும் 3000 பேரையும் விசாரிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா? 12 அப்போஸ்தலர்களும் 3000 பேரையும் விசாரிச்சுட்டாங்களா? அவர்களுக்குள் இருந்ததான ஐக்கியம், திருச்சபைக்குள் இருந்ததான ஐக்கியம், அந்த 3000 பேர் ஒருவர் என்ன செஞ்சாங்க, விசாரிச்சுட்டாங்க. ஒருவருடைய பிரச்சனைகளை ஒருத்தர் என்ன செஞ்சிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு அதைத்தான் வசனம் சொல்லுது, அந்யோன்யம் அப்படின்னு சொல்லுது, ஃபெலோஷிப் அப்படின்னு என்ன செய்யுதுன்னா சொல்லுது, எல்லாருக்கும் ஒவ்வொருவனுக்கும் தக்கதாக. அப்போ ஒருமித்திருந்து, அப்புறம் ஒவ்வொருவனுக்கும், அப்புறம் எல்லாருக்கும். 46ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்து. and they continued daily with one accord in the temple. ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்து அப்படின்னு என்ன செய்யறோம் பாரு. அனுதினமும் டெய்லியும் ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு நேரத்தை அவங்களால ஒதுக்க முடிஞ்சது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே சமயம் டெய்லி அவங்க கூடி வர்றப்ப கூட அந்த ஒரு மனதை காத்துக்கொள்ள அவர்களால் முடிந்தது. சரிதானா? கூடி வர்றது மேட்டர் இல்ல, கூடி வர்றதை நம்ம செய்யலாம். கொஞ்சம் பிரயாசப்பட்டா, கொஞ்சம் முயற்சி பண்ணனா, கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தா முடியும். ஆனா அதோட மாத்திரம் என்ன செய்ய முடியல, அதோட சேர்த்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்த ஒரு மனதை அதே லெவல்ல என்ன செய்யறாங்கன்னா கொண்டு வர, அந்த ஒரு மனதை குலைத்து போடுகிற, அந்த ஒரு மனதை கெடுத்து போடுகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காம, அதுக்கு அதை அனுமதிக்காம அவங்க அதை என்ன செய்யறாங்க. ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுல மிக முக்கிய பங்கு எதுக்கு அப்படின்னா ஒரு மனம். அது திருச்சபையா இருக்கட்டும், அது குடும்பமா இருக்கட்டும், எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே ஒருமனப்பட்டாலும் அந்த ஒரு மனம் இருந்துச்சுன்னா நான் அவங்க மத்தியில இருக்கிறேன்ற. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற இந்த வீடும் இந்த ராஜ்யமும் என்ன செய்யாது. நம்ம 2 பேர் இருக்கிறோமா, 20 பேர் இருக்கிறோமா, 200 பேர் இருக்கிறோமா, 2000 பேர் இருக்கிறோமாங்கிறது மேட்டர் இல்ல. 2 பேர் 3 பேர் இருந்தா கூட நான் என்ன செய்வேன், கேட்பேங்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு மனம் இருக்கணுங்கிறார். இன்னைக்கு பல நேரங்கள்ல கட்டாயப்படுத்தி நம்ம கஷ்டப்பட்டு என்ன செய்யறோம், ஜெபம் பண்ணிடுறோம். 1 மணி நேரம் இழுத்து பிடிச்சு போராடி உட்கார்ந்து மன்றாடி அப்படி இப்படி பண்ணிடுறோம். ஆனா அந்த ஜெபங்கள் பல நேரங்கள்ல அந்த பதில, அந்த ரிசல்ட்டை பெறாததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெபத்துல ஒரு மனம் இல்ல. பிரேயர் ஃபார்ம் எழுதி வச்சு ஜெபம் பண்றோம். எழுதி வச்சு ஜெபம் பண்றப்போ அதுல இருக்கக்கூடியதான விண்ணப்பங்கள், ஒரு நபருக்காக ஜெபம் பண்றீங்க, எல்லாரும் ஒரு மனதோடு அந்த நபரை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணா அந்த நபர் எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி அது உடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கட்டுகள் என்ன செய்யாது, இருக்காது. ஜெபம் பண்றப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னா முடிஞ்சு. அப்போ அந்த ஒரு மனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையில நடக்கக்கூடிய ஜெபங்களா இருந்தாலும் சரி, குடும்ப ஜெபங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க, நீங்க ஒரு மனம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நீங்க எவ்வளவுதான் எந்திரின்னு அடிச்சு பிடிச்சு எதிர்த்து உட்கார வச்சு
அப்படிலாம் ஜெபம் பண்ணீங்கனாலும் அந்த ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படாது. அப்ப அந்த ஜெபம் கேட்கப்படணும்னா என்ன செய்யணும்? அந்த ஒரு மனதை மெயின்டைன் பண்ணணும். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அந்த ஒரு மனதை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒரு மனதிற்கு ஏற்ற காரியங்கள் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். ஒரு மனதை குலைத்து போடுகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் இந்த காரியத்தை பேசினா கோபம் வரும், நான் இந்த காரியத்தை பேசினா சண்டை வரும், நான் இந்த காரியத்தை பேசினா ஏதாவது ஒரு காரியம் வரும். நம்ம என்ன பேசினாலும் என்ன காரியம் நடந்தாலும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா பிரேயர்ல இருக்கும். பிரேயர்ல இருக்கும். 4 நாள் நல்லா ஜெபம் போயிட்டு இருக்கும், குடும்ப ஜெபம் போயிட்டு இருக்கும், பாட்டு ஜெபம் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணி அப்படி இப்படி இது பண்ணிட்டு இருப்போம். 5வது நாள் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு சண்டை வரும், யாரோ ஒருத்தர் மூஞ்சியை காட்டுவாங்க, மூஞ்சியை தூக்குவாங்க. 5வது நாள் அந்த பிரேயர் ஸ்டாப் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் ஒருவேளை அதை தாண்டி சரி பரவாயில்ல நாங்க பிரேயர் பண்ணுவோம்னு உட்கார்ந்தாலும் அங்க என்ன இருக்காது? ஒரு மனம் இருக்காது. மனதளவுல நமக்குள்ள ஒரு மனம் இல்லை அப்படின்னா அன்னைக்கு பண்ணுகிறதான ஜெபம் வீணானது. அப்ப என்ன செய்யறது? ஜெபம் பண்ணாம தூங்குவோம். முடிஞ்சா? இப்போ நம்ம ஒரு காரியம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு மனதை குலைத்து போடுகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காம, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற திருநரிகளையும் குளிநரிகளையும் பிடிங்கள். அது என்ன செய்து? நம்முடைய திராட்சை தோட்டத்தை கெடுத்து போடுகிறதே. அது என்ன இருக்குது? இப்பொழுது பிஞ்சும் பூமாய் இருக்கிறது. பிஞ்சும் பூமா என்ன அர்த்தம்? பூ பூத்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யாது? பிஞ்சு பிடிக்கும், அப்படித்தானே? அதுக்கப்புறம் அது காய் பிடிக்கும், அதுக்கப்புறம் கனி பிடிக்கும். இந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரிகளும் குளிநரிகளும் திராட்சை தோட்டத்துக்கு உள்ள வரல அப்படின்னா இருக்கக்கூடிய அத்தனை பூக்களும் அத்தனை பிஞ்சுகளும் கனி கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதனுடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கும்? நிறைவான பலன். எங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் என்ன செய்து நிரம்புகிறது. எங்களுடைய திராட்சை ஆலைகள் என்ன செய்து திராட்சை ரசம் புரண்டு ஓடுகிறது. அந்த லெவலுக்கு வந்துடும். அதே சமயம் இது உள்ள வந்துருச்சு, இது பூக்களை பிடிச்சு சாப்பிடுது, பிஞ்சுகளை பிடிச்சு சாப்பிடுது. நம்ம விட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். தோட்டத்துக்கு நான் போக மாட்டேன். மூத்தவனை கூப்பிட்டு போப்பா அப்படிங்கிறப்ப போகிறேன் ஐயா அப்படிங்கிறான், போகல. இளையவனை கூப்பிட்டு சொல்றாரு போக முடியாது அப்படிங்கிறான், முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் அவன் மனசாபப்பட்டு போறான். இங்க நம்ம பார்க்கணும், 2 பேரும் சேர்ந்துமே போயிருக்கணும். ஏன்னா திராட்சை தோட்டம் பெருசு, அங்க நமக்கு கிடைக்க வேண்டியதான விளைச்சல்ங்கிறது பெருசு. நம்முடைய போக்கஸ் எங்க இருக்கணும்? திராட்சை தோட்டத்து மேல இருக்கணும். அதுல இருந்து கிடைக்கக்கூடியதான பலன்கள் மேல என்ன செய்யணும்? இருக்கணும். சிறுநரியும் குளிநரியும் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா பிஞ்சும் பூவும் என்ன செய்யும்? தப்பிச்சிருக்கும். போகிறேன்னு சொல்லிட்டு போகல அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுது? சிறுநரிக்கும் குளிநரிக்கும் தான் கொண்டாட்டம். எங்கெல்லாம் அந்த ஒரு மனம் கெடுதோ, எங்கெல்லாம் அந்த ஒரு மனம் இல்லையோ அங்கெல்லாம் இழப்பு யாருக்கு? பிஞ்சும் பூவும் பிடிச்சிருச்சு. அப்ப ஆண்டவர் சைடுல என்ன இல்ல பிரச்சனை இல்ல. அதுக்கு பிறகுதான் என்ன வருது? திருநரி குளிநரி வருது. அதனுடைய நோக்கம் என்னது? பிஞ்சும் பூவும் இல்லாத தோட்டத்துக்குள்ள குளிநரியும் சிறுநரியும் வராது. அதுக்குள்ள ஒண்ணும் இல்லை. ஆனா எப்ப உங்களுக்கான ஆசீர்வாதத்தினுடைய வாசல தேவன் திறந்து வச்சிருக்கிறாரோ, எப்ப பிஞ்சு பிடிச்சு பூ பிடிச்சு எப்ப நீங்க கனி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்களோ அப்போ உங்களை கனி கொடுக்கா விடாம பண்றதுக்கு எல்லா வேலைகளையும் பிசாசு என்ன செய்வான்? அவங்க ஒருமனப்பட்டவர்களாய், ஆதி திருச்சபையினுடைய சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா அந்த ஒன்னஸ் தான். அவங்களுக்குள்ள இருந்ததான அந்த ஒருமனம். அந்த காரியத்தை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. இவங்க ஏற்கனவே என்ன செய்வாங்கன்னா நிறைய பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தாங்க டீச்சர்கள். ஏசு வேற ஏதாவது முக்கியமானது பேசிட்டு இருப்பாரு. இங்க இவங்களுக்குள்ள வரணும் மறுஜென்ம காலத்துல யார் பெரியவனா இருப்பான்னு இவங்களுக்குள்ள என்ன செஞ்சுன்னா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, யார் பெரியவன் அப்படிங்கிறது. ஆனா நம்ம நல்லா பார்க்கணும், யார் பெரியவன் அப்படிங்கறதான சண்டை போய்
கடைசியில உள்ள போவோமாங்கிற லெவலுக்கு என்ன செஞ்சு, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படுங்கிற மாதிரி இயேசு பிடிச்ச உடனே எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, தலை தெறிக்க ஓடிட்டான். ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டான். இயேசு திரும்ப உயிரோடு எழுந்து வந்து திரும்ப அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டதே கிருபை. அப்ப அதுக்கு பிறகு நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, நமக்குள்ள எதுக்குப்பா சண்டை, நமக்குள்ள எதுக்குப்பா வாக்குவாதம், நாம் சகோதரர் நமக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம்னு சொல்லி திரும்ப அவங்க இது பண்ணி யாரையும் குற்றப்படுத்தாம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாம, நீ சரியாப்பா இயேசு இப்படி மறுதளிச்சிய, நீ சரியாப்பா இயேசு மேலே சந்தேகப்பட்டு நீ இப்படி இது பண்ணியாப்பா, நீ சரியாப்பா மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்கு போவன் எங்களை எல்லாம் இப்படி அநியாயமா கூப்பிட்டு போயிட்டியாப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தனை பேசாம அவன் என்ன செய்யறானா, ஆண்டவரே உடைய வாக்கு தத்துவம் எங்களில் நிறைவேறட்டும், உம்முடைய தரிசனம் எங்களில் நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல ஒருமனப்பட்டப்போ இவங்களை சுத்தி இவங்களால ஆண்டவருக்குள்ள வழி நடத்தப்பட்ட எல்லா சீசர்களும் என்ன செஞ்சாங்கன்னா ஒருமனப்பட்டார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம். சரிதானே? சரி, இந்த ஒருமனம் அப்படிங்கிற சாதாரணமா வந்துருமான்னா அப்படிலாம் வந்துடாது. பிசாசு அவ்வளவு சீக்கிரம் அந்த ஒருமனம் அப்படிங்கிற காரியத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். ஒரு மனதை குலைத்து கூடுகிறதற்கு எந்தெந்த வழிகள்ல செயல்படணுமோ எல்லா வழிகளையும் செயல்படுவான். அவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவனுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு. பாருங்க, அவனுக்கு தெரிஞ்ச அதே விஷயம் நமக்கும் தெரியும், நமக்கும் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குதுங்கிறது தெரியும். ஆனா நம்ம செயல்படலை, அவன் செயல்படுறான். அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்யறான்னா செயல்படுறான். நம்ம யூதராஜ சிங்கமே நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம என்ன செய்யல, அந்த அளவிற்கு தீவிரமாக என்ன செய்யல, செயல்படல. இயேசுடைய ஜெபங்கள்ல பரமண்டல ஜெபங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீசலுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார், எப்படி ஜெபம் பண்ணணும்னு என்ன செஞ்சாருன்னா கற்றுக் கொடுத்தார். அந்த பரமண்டல ஜெபங்கிறது ரொம்ப ரொம்ப. அது போல இயேசு கற்றுக் கொடுத்ததான் இன்னொரு ஜெபம் என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 to 23 வரையிலான வசனங்கள்ல பார்க்கிறோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, ஆதி திருச்சபையினுடைய ஒருமனத்துக்காக இயேசு பூமியில் இருந்த நாட்கள்லயே ஜெபம் பண்ணார் அப்படின்னு என்ன செய்யறேன்னா பார்க்கிறோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் என்ன செய்யறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆதி திருச்சபைங்கிறது யாரு? அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளினால் இயேசுவை விசுவாசித்தவர்கள். அப்ப இயேசு அவங்களுக்காக என்ன செய்யறாருன்னா ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. இயேசு என்ன செய்யறாரு? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், சீசர்களுடைய ஒருமனதற்காக இயேசு என்ன செஞ்சாரு? ஊக்கமா ஜெபம் பண்ணார். இயேசு சீசர்களுக்காக ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்றப்ப எதுக்காக ஜெபம் பண்றாரு? ஆசீர்வாதத்துக்காக. எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வந்தாங்க, ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்களை பிளஸ் பண்ணுங்க, இவங்களை பெருக பண்ணுங்க. பாருங்க, ஆசீர்வாதங்கிறது தேவை. நமக்கு என்ன தேவைங்கிறது கர்த்தருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனா அதை விட முக்கியமான தேவை ஒருமனம். இந்த ஒருமனம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜெபங்கள் எல்லாம் என்ன செய்யணும், கேட்கப்படும். நம்ம ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமா வந்து சேரும். பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நல்ல ஈவுகளை என்ன செய்யறாருன்னா கொடுக்க அறிந்திருக்கிறார். அதற்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியும். நமக்கு என்ன வேணுங்கிறதுல அதை எவ்வளவு பெஸ்டா கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பல நேரங்கள்ல நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தான் தெரியாது. நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்னத்தையாவது கேட்டுட்டு இருக்கிறோம், என்ன கேட்கறோங்கிறது நமக்கும் புரிய மாட்டேங்குது.
ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேணுங்கிறது கண்டிப்பா அவருக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போ இயேசு சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், இதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. இயேசுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி ஜெபம் பண்றார். தனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை என்ன செய்யறாருன்னா முன் வச்சு சொல்றார். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல நான் என் பிதாவுக்கு சித்தமானவைகளே செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த ஒரு காரியத்துல எனக்கும் பிதாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபடுங்க. அவரும் நானும் என்ன செய்யறோம், முரண்படுறோம். அவருக்கு எனக்கு என்ன செய்யல, ஒத்து வரல. நான் பேசினத அவர் கேட்கல. எங்கேயாவது இயேசுவும் பிதாவும் முரண்பட்டாங்களா? இல்ல. எங்கேயும் இயேசுவும் பிதாவும் என்ன செய்யல, முரண்படல. இயேசு சொல்றாரு, கெத்செமனே தோட்டத்துல அவருடைய அந்த வியர்வை துளிகள் ரத்தத்தினுடைய பெருந்துளிகளா விழுகுது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல. அப்ப என்ன பாருங்க, இயேசு அவருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. மனுஷகுமாரன் தனக்கு வரப்போகிறதான பாடுகளை குறித்து அறிஞ்சு சீசர்கிட்ட பேசுறார். மனுஷகுமாரன் இவ்விதமாய் புறஜாதிகளுடைய கைகள் என்ன செய்ய போறாரு, ஒப்பு கொடுக்கப்பட போறாரு. அவரை இப்படி பிடிக்க போறாங்க, சிலுவையில் அறைய போறாங்க. அதுக்கு பிறகு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ங்கிறப்போ சீசர்களே என்ன செய்யறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணல. அது வேண்டாம் அப்படிங்கிற லெவல்ல என்ன செய்யறாங்க, எல்லாம் உம்முடைய வார்த்தைகள் நிமித்தம் இடர்கள் அடைந்தார்கள்ங்கிற வரைக்கும் பேதுரு பேசுறாரு. இப்போ அந்த சில காரியங்களை என்ன செய்யல, இயேசுக்கு தெரியுது. அதுல இருக்கக்கூடியதான கடினமான காரியங்கள் தெரியுது. பிடிக்க போறாங்க, அடிக்க போறாங்க, வார்னால் அடிக்க போறாங்க, முகத்துல காரிய துப்ப போறாங்க. இது கடினமான பாடு. அப்ப சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க. நினைச்சு பாக்குறப்பே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன், இதெல்லாம் எப்படி தாங்க போறேன் அப்படின்ட்டு இயேசு அந்த வியாகுலம் எபிரேயர்ல சொல்றப்ப சொல்லுது, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன செஞ்சார். அப்ப கெத்செமனே தோட்டத்துல இயேசுவினுடைய ஜெபம் அப்படிங்கிறது அது விசும்பலாக அல்ல, அது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு என்ன செய்யற ஜெபம் பண்றார். ஒரு கூட்டம் தூங்கிட்டாரு, ஒரு கூட்டம் தூங்கிட்டு இருக்கு பாருங்க. அப்படிப்பட்டதான நேரத்துல கூட இயேசு எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றாரு, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. இந்த ஒரு காரியத்துல இல்ல, இது என்னால முடியாது, இதை நான் செய்ய மாட்டேன், இது பிதாவினுடைய சித்தம், இருந்துட்டு போட்டோம், நான் ஏன் செய்யணும்னு இயேசு கேட்டிருந்தாருன்னா இயேசுக்கும் பிதாவுக்கும் இருந்ததான ஒருமனை என்ன ஆயிருக்கும். இயேசுவினுடைய முழுக்க அவருடைய நோக்கம் என்பது எதுவா இருந்துச்சுன்னா, பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கக்கூடியதான அந்த ஒரு மனம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஒரு காரியத்திலையும் பிதாவாகிய தேவனை என்ன செஞ்சிடக்கூடாது, வருத்தப்படுத்திடக்கூடாது. அவருடைய சித்தம் செய்வதுவே எனக்கேற்ற போஜனமா இருக்கிறது. அப்ப அதை செஞ்சதுனால அந்த அளவிற்கு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு அவர் தம்மை அர்ப்பணித்ததினால இயேசுவால இதை சொல்ல முடிச்சு, நான் உம்மிலேயும் நீர் என்னிலேயும் இருக்கிறது போல சொல்றாரு. அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, அவர்கள் எல்லாருங்கிறது யாரு, அந்த அப்போஸ்தலர்களை குறிக்கும். அவர்கள் எல்லாருங்கிறது யாரு, அந்த ஆதி திருச்சபையில சேர்க்கப்பட்ட எல்லாரையும் குறிக்கும். அவர்கள் எல்லாரும் அப்படிங்கிறது இந்த முழு உலகத்திலும் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சபையில சேர்க்கப்பட்டார்களோ எல்லாரையும் என்ன செய்யும், குறிக்கும். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும். அப்ப இயேசுவினுடைய ஜெபங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் நான் நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க நினைக்கிறீங்க. உங்க சித்தம் எதுவோ அதுதான் என் சித்தம், என் சித்தம் எதுவோ அதுதான் உங்க சித்தம். அதே போல நம்மை விசுவாசிக்கிறவர்களும் திருச்சபையில சேர்க்கப்படுகிறவர்களும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்ம அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ. அப்ப புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசங்கிறது எப்படி மாறுது,
என்னுடைய நினைவுகளை பார்க்கலாம், உங்களுடைய நினைவுகளை பார்க்கலாம், என்னுடைய நினைவுகள் என்பது பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவா உயர்ந்திருக்குது. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடுன்னு வர்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்கவும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜெபம் எப்படி மாறணும்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுதுன்னு சொல்லி, அந்த கடினமான காலகட்டங்கள்ல கூட இயேசு எப்படி தேவ சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தாரோ அது போல நம்மளும் தேவ சித்தத்தை முன் வச்சு என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இல்ல நான் இதைத்தான் செய்வேன், இல்ல எனக்கு இப்படித்தான், நான் இப்படித்தான். பாருங்க, தேவ சித்தத்தை நம்ம காத்துல பறக்க விட்டுட்டு நான் நினைக்கிறது என்னமோ அதுதான் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம எங்கெல்லாம் தேவ சித்தத்தை காலி பண்ணிட்டு வர்றோமோ அங்கெல்லாம் நமக்கு தேவன் வைத்திருக்கிற மிகச்சிறந்த ஆசீர்வாதங்களை நம்ம காலி பண்ணிட்டே வரன்னு அர்த்தம். இயேசு பரமண்டல ஜெபத்திலையும் சொல்லி கொடுத்தது என்னது, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும். நான் ஒரு காலம் உங்களை அறியேன். யாரை பார்த்து சொன்னாரு? ஆண்டவரே, கத்தாவே கத்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினோமே. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு என்ன செய்யுங்க. ஏன் சொல்றாரு? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் அந்த தேவ சித்தத்தை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அந்த தேவ சித்தத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா முதல்ல நமக்குள்ள ஒன்னஸ் வேணும். அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறதுக்கு இங்க இயேசு யோவான்ல சொல்லக்கூடியதான காரியம், நான் உம்மிலேயும் நீர் என்னிலேயும் நிலைத்திருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும். அந்த ஒன்னஸ்ங்கிறது நம்ம சித்தம், குமாரனுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம், இது எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஒருமனங்கிறது நமக்கும் தேவனுக்கும் நடுவுல முதல்ல என்ன செய்யணும், ஒருமனை இருக்கணும். நான் ஒண்ணு நினைக்க, அவர் ஒண்ணு நினைக்க, அப்படி இருந்தா வாழ்க்கையில என்ன இருக்காது. நம்ம ஒண்ணு ஜெபம் பண்றோம், அது ஒண்ணு நடக்குது, என்ன பண்ண முடியும்? அப்ப ஒரு மனங்கிறது எங்க இருக்கணும்? நமக்கும் தேவனுக்கும் நடுவுல என்ன செய்யணும், முதல்ல ஒரு மனம் இருக்கணும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே ஆண்டவர் சொல்றாரு, உன் கூப்பிடுதலுக்கு சத்தத்துக்கு நான் என்ன செய்வேன், செவி கொடுக்க மாட்டேன், செவியை அடைத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கூப்பிடுறதுக்கு அவர் செவி கொடுக்கணுமா, நம்ம கூப்பிடுறதுக்கு அவர் செவி கொடுக்க கூடாதாங்கிறது தீர்மானிக்கிறது யாரு? அவர் இல்ல, நம்ம தான். நம்முடைய செய்கைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய போக்கு அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணுமா அங்கீகரிக்கணுமாங்கிறது என்ன செய்யுது, தீர்மானிக்குது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்க. அதுக்கு அடுத்த வசனத்துல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை என்ன செய்றேன், நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மகிமைங்கிறது எப்ப வரும்னு வசனம் சொல்லுது, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. எப்போ நமக்கும் தேவனுக்குமான உறவுல நம்ம சரியா இருக்கிறோமோ, அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சரியான விதத்துல ஹேண்டில் பண்றோமோ, அதை சரியான விதத்துல கொண்டு போறோமோ, அப்போ மகிமை நம்ம வாழ்க்கையில வந்துடும். இயேசுவினுடைய ஜெபம் அதுதான், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் என்ன செஞ்சேன், அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ ஒன்றாய் இருந்தா என்ன செய்வாரு இயேசு, மகிமை என்ன செய்வாரு, கொடுப்பார். சரிதானே? இந்த வசனம் தான், இதைத்தான் இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும். நம்ம என்னத்தை தேடணுமோ அதை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்யுங்க,
அதை தேடினா போதும். தேவ ராஜ்யத்தை தேடினா போதும். தேவ ராஜ்யத்திற்குரியவைகளை தேடினா போதும். தேவனை தேடினா போதும். தேவனுக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். அதிகாலையில இருந்து ஆண்டவரை கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை என்ன செய்யுங்க? தேடுங்க. இப்போ அந்த காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு என்ன செஞ்சேன்? கொடுத்தேன். So that they may be one. அந்த ஒன்னஸ், அந்த ஒரு மனம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா மகிமை என்ன செய்வேன்? பாருங்க, சீசர்கள் பிரிந்து இருக்கிற வரைக்கும் அவங்களால எதுவும் செய்ய முடியல. அவங்களால எந்த அற்புதமும் நடக்கல. பிசாசுகளை துரத்த முடியல. வியாதியஸ்தர்களை குணமாக்க முடியல. அவங்களால பெரிய அளவுக்கு இயேசு செய்த ஊழியத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. ஆனா எப்போ அவங்க அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு யார் பெரியவங்கிற காரியத்தை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம எது தேவனுடைய திட்டம், எது தேவனுடைய சித்தம் சொல்லிட்டு அந்த ஒரு மனத்திற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, அப்போ அவங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார். ஆண்டவர் அந்த ஒன்னஸ்க்கு கொடுக்கக்கூடியதான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. நீர் எனக்கு தந்த மகிமைய, நீர் எனக்கு தந்த மகிமைய. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பிசாசு சொல்றான், இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா மகிமையும் என்ன செய்யுதுன்னா எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் அவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? உமக்கு தருவேன்னு சொல்லி சொல்றான். இயேசுவையே எந்த மலை மேல கூப்பிட்டு போயா? எங்க கூப்பிட்டு போறான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் பிசாசு சொல்றான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். இயேசு சொல்றாரு, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அவைகளுடைய மகிமை எல்லாத்தையும் காமிச்சிட்டு சொல்றான், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் அவைகளை உமக்கு தருவேன். இயேசு சொல்றாரு, இல்லப்பா, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் அவர்கள் எல்லாரும் நம்மில் இருக்கும்படி அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீ தந்த மகிமை என்ன செஞ்சேன்? அவங்களுக்கு இயேசு எங்கேயா சொன்னாரா நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டாள்ன்று? இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் பிசாசு கிட்ட விழுந்து கிடந்து பிசாசினுடைய திட்டங்களுக்கு செவி கொடுத்து நிறைய ஆராதனைகள் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உலக பிரகாரமான ஆராதனைகளா மாறிடுச்சு. உலக பிரகாரமான காரியங்களை என்ன செஞ்சு ஆராதனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படி மாறிடுச்சு. அந்த தேவ பக்தி உள்ள பாடல்கள், பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடியதான பாடல்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம ரேப் சாங், ஹில் சாங்ஸ் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? இங்கிலீஷ் சாங்ஸ்ல நிறைய நிறைய சாங்ஸ் என்ன செஞ்சு இப்பவும் வருது. அதுல ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாடல்கள் எல்லாம் நீங்க போட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அதுல எல்லாம் இருக்கக்கூடியதான அந்த பிரசன்ஸ் அப்படி ஃபீல் பண்ண முடியும். குழந்தைங்களை எல்லாம் கையில தூக்கி வச்சுட்டு அப்படியே பாடுவாங்க. பாடுறப்ப அப்படி பார்த்தா கண்ணுல இருந்து தார தாரையா என்ன செய்யும்? தண்ணி ஊத்தும். அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க? ஆராதனை செய்வாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டதான தேசங்கள், அப்படிப்பட்டதான திருச்சபைகள்லாம் பாத்தீங்கன்னா ஓரின சேர்க்கைகளுக்கு என்ன செய்து திருச்சபையில வச்சே திருமணம் செய்யறாங்க, திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் என்ன செய்யறாங்க? திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதுக்கு பல எதிர்ப்புகள் கிளம்பின போதும் சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இல்ல ஜனங்கள் அதை பிரியப்படுறாங்கிறப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. காலத்திற்கு தகுந்தாற் போல் வேதத்தையே அப்கிரேட் பண்ணணுங்கிறான், வேதத்தையே அப்டேட் பண்ணணுங்கிறான், இன்னைக்கு தகுந்த மாதிரி சில காரியங்களை மாத்தணுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? ஆராதனைங்கிறது ஜனங்களை பிரியப்படுத்துகிறதற்கு அல்ல, அது கர்த்தரை பிரியப்படுத்துறது. அங்க யார முக்கியத்துவப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தரை தான். பாசு எந்திரிச்சு மைக்க கையில பிடிச்சிட்டாரு,
அவங்க ஃபேவரட் சிங்கர் மைக்க கையில வாங்கிட்டாருன்னா ஓன்னு கத்துறான். இந்த ஆராதனை யாருக்கு? கத்தருக்கா? இல்ல அங்க மைக்க பிடிச்சிட்டு நிக்கிறவருக்கா? ஹியூமன் வர்ஷிப்னா என்னது? மனிதர்களை தெய்வமாக வழிபடுறது. அது கிறிஸ்டியானிட்டிக்குள்ள என்ன செய்து வருது. நேபுகாத் நேச்சர் என்ன செய்யறான்? அவனுடைய பொற்சிலை தான் நிறுத்துறான். ஜனங்கள் தன்னை என்ன செய்யணும்? வணங்கி வழிபடணும்னு என்ன செய்யறான்? அவன் நினைக்கிறான். அவனுக்கு என்ன செய்யறான்? பொற்சிலை நிறுத்தி என்ன செய்யறான்? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? எங்கேயுமே என்ன செய்யக்கூடாதுன்னா, ஊழியக்காரனா தான் இருக்கணும். ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி அவனை ஊழியக்காரன ஒரு ஐடலாவோ, ஊழியக்காரன ஒரு விக்கிரகமாகவோ, ஊழியக்காரன ஒரு தெய்வமாகவோ, ஊழியக்காரன் வரக்கூடியதான வழிகள் எல்லாம் பூ தூவி, அவர் எந்திரிச்ச உடனே பேப்பரை கிழிச்சு அவருக்கு முன்னாடி பறக்க விட்டு அருவருப்பு. அதெல்லாம் என்னது? அருவருப்பு. கர்த்தர் இந்த மாதிரி காரியங்கள்ல நம்முடைய வைராகியம் என்னங்கிறது பார்ப்பார். அதான் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அங்கே எங்களை சிறை பிடித்தவர்கள் என்ன செஞ்சாங்க? எங்களுடைய மங்கள கீதங்களை கேட்க என்ன செஞ்சாங்க? சீயோனின் பாடல்கள்ல சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். கர்த்தருடைய பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்திலே பாடுவது எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கர்த்தருடைய பாட்டு, அதை எங்க பாடணுங்கிறதுல தெளிவா இருந்தான். கர்த்தருடைய பாட்டு அது எப்படிப்பட்டதான பாட்டா இருக்கணும்னு ஒரு தெளிவு இருந்துச்சு. அந்த ஒரு பயபக்தி என்ன செஞ்சு இருந்துச்சு. ஆனா அது அந்நிய தேசத்துல பாடுறப்போ அது அந்நிய தேசத்தினுடைய தெய்வத்திற்கு முன்பா பாடுறதா மாறிடும். நீ உன் ஆண்டவருக்கு பாடின மாதிரி அதே பாட்டை என் கடவுளை புகழ்ந்து பாடுங்கிற மாதிரி சில காரியங்களை அக்செப்ட் பண்ண முடியாதுன்றான். முடியாது, அப்படி செய்ய முடியாதுங்கிறான். கைகள் கட்டப்பட்டு சங்கிலிகள்லாம் போடப்பட்டு அடிமையா பிடிச்சிட்டு போறப்ப கூட சொல்றான், என்ன வேணாலும் பண்ணிக்க. எருசலேமை மறந்தா என் வாய் என்னுடைய மேல் வாயோட என்ன செய்யன்றோம்? ஒட்டி கொள்ளட்டும். அந்த ஒரு வைராக்கியம் அது முன்னாடி இருந்துச்சுன்னா சிறையிருப்பே கிடையாது. ஆனா சிறையிருப்புக்கு பிறகுதான் அவனுக்கு அந்த வைராக்கியம் வந்துச்சு. என்ன ஆனாலும் சரி, இனி அந்த ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மகிமை பிசாசு சொல்றான், என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் அந்த மகிமையை தருவாங்க. ஏசு சொல்றாரு, அந்த மகிமை எனக்கு வேண்டாம், நான் சிலுவையை சுமந்து அந்த மகிமையை நான் என்ன செய்யறேன்? ஏசு சிலுவை சுமந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து பரமேறி செல்வதற்கு முன்னாடி சொல்றாரு, முழு உலகத்திலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டு இருக்கு. இயேசுவை பொறுத்த வரைக்கும் மகிமைய குறுக்கு வெளியில என்ன செய்யல, வாங்கல. பிசாசு பணிஞ்சு பிசாசு காலில் விழுந்து எனக்கு மகிமை வர வேண்டாம், அவர் என்ன செய்வாரு? அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தா என்னை என்ன செய்வாரு? அதைத்தான் பவுல் சொல்றாரு, என்று காணும் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதைத்தான் பவுல் சொல்றாரு, வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கத்தக்கதாக. இயேசுவினுடைய முழங்கால்கள் பிசாசுக்கு முன்பாக முடங்காது இருந்ததினால வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முழங்கத்தக்கதாக மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நம்ம எங்க காம்ப்ரமைஸ் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரியத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ சித்தத்துல ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தேவ சித்தத்துல ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. பிசாசு அவனுடைய டார்கெட் அப்படிங்கிறது நம்மள தேவ சித்தத்திலிருந்து டைவர்ட் பண்ணுவான். எப்படி சொல்லலாம்? பிதாவாகிய தேவனுடைய திட்டம் என்ன? போய் சிலுவை சுமந்து வாரினால் அடிக்கப்பட்டு அந்த கேடடைந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிரை கொடுத்து அதுக்கு பிறகு என்னன்னா மகிமை. பிசாசு சொல்றான், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டாள். இதுல எந்த பிளான் ஈஸியா இருக்கு? சில நேரங்கள்ல தேவ திட்டத்தை விட பிசாசனுடைய திட்டம் எப்படி இருக்கும்?
எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். அந்த விருட்சத்தின் கனி பார்வைக்கு இன்பமும் புசிப்பிற்கு புத்தியை தெளிவிக்கிறதாம். எப்படி? அது சாப்பிட்டா என்ன ஆயிருமாமா? அதை பார்க்கிறப்ப அது தெரியுது, பார்வைக்கு இன்பம். அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே பிசாசினுடைய திட்டங்கிறது. ஏவாளை பொறுத்த வரைக்கும், ஆதாமேவாளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். பிசாசு சொல்றான், நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன உண்டாக்குன ஆண்டவர் அதை புசிச்சா செத்துருவேங்கிறாரு. ஆனா இந்த சர்ப்பம் என்ன செய்து, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லைன்னு சொல்லுது. தேவனை விட இந்த பிசாசுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை பாருங்க. நான் சாக கூடாதுன்னு எனக்கு என்ன செய்து ஆலோசனை கொடுக்குது. அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லை. நான் செத்தர கூடாதுன்னு என்ன செய்து நினைக்குது. அதுக்கு என்ன செய்யுதுன்னா, ஆண்டவருடைய திட்டத்தை விட பிசாசனுடைய திட்டம் பெஸ்டா தெரியுது. ஆனா பிசாசை பொறுத்த வரைக்கும் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் பல நேரங்கள்ல கோர்த்து விட்டுட்டு என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். கோர்த்து விட்டுட்டு என்ன செஞ்சிருவான்? அங்க அதுதான் என்ன செஞ்சுன்னா நடந்துச்சு. இயேசுகிட்டையும் சேம் இதை என்ன செய்யறான்னா அப்ளை பண்ணி பார்க்கிறான். தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். அதை பார்க்கறதுக்கு அப்படிதான் என்ன செய்யுது தெரியுது. சாப்பிடணும் போல ஏசு பசி 40 நாள் சாப்பிடல. 40 நாள் யாராவது ஃபாஸ்டிங் இருந்திருக்கீங்களா? முழுக்க 40 நாள் இருந்தது இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 7 நாள், 3 நாள் அல்லது ஒரு 7 நாள், 3 நாள் இருந்திருக்கிறீங்க. 3 நாள் கழிச்சு சாப்பிடணுங்கிறப்ப எப்படி இருக்கும்? 3 நாள் ஒரு நேரமும் சாப்பிடாம 3 நேரமே அந்த ஒரு நேரம் நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் டீ குடிச்சுக்கிறேன், ஜூஸ் குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு, ஆப்பிள் ஜூஸ் மாதுளை ஜூஸ் அது இதுக்கு நீ சாப்பாடே சாப்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யும் இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு 7 நாள் இருந்து பாருங்க. 3ஆவது நாளுக்கு பிறகு பசி ஆகாது, பசி இருக்காது. ஆனா உங்களுக்கு சாப்பிடணுங்கிற ஆசை என்ன செய்யணும் இருக்கும். 40 நாள் புசியாமலும் குடியாமலும் என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். அவ்வளவு பசி. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யுங்கிறார். அது அவர்னால கூடும். ஆனா அது அவர் என்ன செய்யல. பாக்குறாரு, அதை தாண்டி தன்னை கண்ட்ரோல் பண்றாரு. ஒவ்வொரு காரியங்களையும் ஏசு ரொம்ப அழகா பிசாசை டேக்கிள் பண்ணி என்ன செய்யறாருன்னா போறாரு. நம்ம லைஃப் அப்படிங்கிறது அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நிப்பான். செவுள்ள நாள் வச்சு அவனை அனுப்புறதுலதான் நம்ம சக்சஸ் என்ன செய்து இருக்குது. நம்ம நாள் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சோ அவர் சொல்றாரு, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு என்ன செஞ்சேன் கொடுத்தேன். அடுத்து 23ஆம் வசனத்துல சொல்றாரு, 23 யோவான் 17:23 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் ஏனில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவினுடைய ஜெபம் என்னது? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவினுடைய ஜெபம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சீசர்களுடைய அல்லது திருச்சபையினுடைய ஒருமைப்பாட்டில தான் அவர் என்ன செஞ்சாருன்னா போக்கஸா இருந்தார். அந்த ஒரு மனம் அப்படிங்கிற காரியத்துலதான் அவர் என்ன செஞ்சாரு போக்கஸா இருந்தார். ஒருமைப்பாட்டில்
எப்படி இருக்கணும்? தேறினவர்களாய் இருக்கும்படி. தேறினவர்கள்னா என்ன அர்த்தம்? தேறினவர்கள்னா அந்த விஷயத்துல குறையே இல்லை. ஒரு மனப்பாட்டில் தேறினவர்கள். எங்களுக்குள்ள எப்பவுமே அந்த டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் என்ன செய்யாது இருக்காது. நாங்க ஒரு மனமா என்ன செய்வோம்? இருப்போம். ஒரே காரியத்தை என்ன செய்வோம்? பேசுவோம். ஒரே காரியத்தை என்ன செய்வோம்? யோசிப்போம். ஒரே காரியத்தை என்ன செய்வோம்? செய்வோம். அவங்க அந்த காரியத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. திருச்சபை அப்படிங்கிறது இப்போ சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு காரியத்தை இது பண்ணணும் அப்படின்னா உடனே உட்காருவாங்க. உட்கார்ந்து பேசி என்ன செய்வாங்கன்னா, பவுலுடைய விஷயத்துல திருச்சபை கூடி என்ன செஞ்சுன்னா முடிவு எடுத்துச்சு. தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளும்படி என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. நறுங்குண்டவைகளுக்கு என்ன செய்யணும்? விலகி இருக்கும்படி சொன்னாங்க. இது செய்யும் சொன்னாங்க. தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்க. அப்படி செய்வதற்கு நான் முன்பே மனதுள்ளவனாய் இருந்தேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பவுலை சேர்த்துக்கலாமா வேண்டாங்கிறப்போ திருச்சபையில டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வருது. ஒரு திருச்சபையில கருத்து வேறுபாடே இருக்காது அப்படின்னு என்ன செய்யல சொல்லல, வருது. ஆனா அதை என்ன செய்யலாம்னு என்ன செய்யறாங்கன்னா கூடி உட்கார்றாங்க, பேசுறாங்க. பேசி அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட கருத்து அப்படிங்கறத எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவ சித்தம் தேவ திட்டம்னு வரப்போ அதை போக்கஸ் பண்ணி அழகா கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா பவுலுடைய வாழ்க்கையை பாக்குறாங்க, பவுலுடைய ஊழியத்தை பாக்குறாங்க, பவுலால் செய்யப்படுகிற காரியங்களை பாக்குறாங்க, பவுலுக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய மாற்றங்களை பாக்குறாங்க. பவுல என்ன செய்யறாங்க? அங்கீகரி. அப்போ அவங்க எந்தெந்த காரியத்திலையும் ஒவ்வொரு இடங்களையும் அந்த ஒரு மனம் அந்த ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாய் அந்த காரியத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பிசாசு உள்ள வரவே முடியல, உள்ள வர்றதுக்கான இடம் கொடுக்கவே இல்லை. அதுலதான் கிரேக்கரானவர்கள் தங்களுடைய அந்த அந்த அன்றாட விசாரணையில தாங்கள் என்ன செய்யல, விசாரிக்கப்படல அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன செய்யறாங்க? கொண்டு வர்றாங்க. அப்ப கொண்டு வரப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறத விட்டுட்டு நாங்க பந்தி விசாரிக்கிறது எங்களுக்கு தகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கிறதற்கான நபர்களை ஏற்படுத்தி வச்சுட்டு அவங்க என்ன செய்யறாங்க? எந்த காரியத்தை செய்யணுமோ அதுக்கு என்ன செய்யறாங்க? முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய போக்கஸ் அப்படிங்கிறது தேறினவர்களா இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் அப்படின்னு சொல்லிட்டு நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு. இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த ஒரு மனங்கிறது வந்துருச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது சொல்றாரு. முதல்ல சொன்னோம் மகிமை என்ன செய்யறேன்னா அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு. இயேசுவிடத்துல பிதாவாகிய தேவன் அன்பாய் இருந்தாரா? அன்பாய் இருந்தார். இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் என்ன செய்யறேன்? பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு சத்தம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல இறங்கினார். அவர் தேவனுடைய குமாரன்கிறதையும் தேவனுடைய நேசகுமாரன் அவர் மேல் அன்பாய் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் அங்க இருந்தவங்க என்ன செய்யறாங்க? அறிந்து கொண்டார்கள். இயேசு சொல்றாரு நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படி. இயேசுவில் பிதாவாகிய தேவன் எவ்வளவு அன்பாய் இருந்தாரோ அவ்வளவாய் இயேசுவை பின்பற்றுகிறவர்களிலும் பிதாவாகிய தேவன் அன்பாய் இருக்கிறார் அப்படிங்கிறத உலகம் அறியும்படி. சபைக்கு வெளியில இருக்கிற எல்லாருமே உலகம்தான். நம்ம மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆனா என் மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறாருன்னு நான் போய் அவனுக்கு சொன்னேன்னா அவனுக்கு அது புரியாது. ஆனா எப்படி காமிச்சா புரியுமோ அப்படி தேவன் காமிப்பார். அந்த அன்பை தேவன் என்ன செய்ய முடியும்? இயேசுவானவரில் தேவன் அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே அளவுக்கு
நம்ம கிட்டயும் பிதாவாகிய தேவன் அன்பை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத சீசர்கள் அல்ல, இயேசு என்ன செய்யறாரு சொல்றாரு. உலகம் அறியும்படிக்கு இயேசுவுக்கு என்ன செஞ்சுன்னா, அந்த ஒரு காரியம் என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. இயேசு நம்ம மேல அன்பா இருக்கிறார், பிதாவாகிய தேவன் நம்மில் அன்பா இருக்கிறாருங்கிறத உலகம் என்ன செய்யணும் பார்க்கணும்னு நினைக்கிறார். நம்ம ஒரு மனமா இருந்தோம்னாலே நம்ம மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாருங்கிறத நம்மளை சுத்தி இருக்கக்கூடியதான ஜனங்களுடைய கண்கள் என்ன செய்யும்? பார்க்கும். ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்வாரு? காண்பித்து கொடுப்பார் அப்படின்னு என்ன செய்யுதுன்னா வேதம் சொல்லுது. நம்ம மேல அன்பா இருக்கிறத எப்படி காமிச்சு கொடுப்பாரு? எப்படி காமிச்சு கொடுப்பாரு? இன்னைக்கு காலையில ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இது பண்ணோம். உங்க அப்பா மேல உங்களுக்கு இருக்கக்கூடியதான அன்பு, ஏன் அவரை பிடிக்கும், ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஒரு சிலர் கிஃப்ட் கொடுத்தாங்க, அவங்க அப்பாவை பத்தி பேசினாங்க, ஆனா அழுதாங்க. அவங்க பேசின அந்த சில நிமிட பேச்சுகள்ல அப்பாவை பிடிக்கும், எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது இது வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணாத, வெளிக்காட்டாத அளவிற்கான அன்பை என்ன செஞ்சாங்க? வெளிப்படுத்தினாங்க. இருக்கு, ஆனா நான் என்ன செய்யல? வெளிக்காட்டல. பட் அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ எல்லாரும் அதை என்ன செய்யறாங்க? வெளிப்படுத்துறாங்க. பாருங்க, ஒரு 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 உலக பிரகாரமான தகப்பனும் பிள்ளையும், பிள்ளை தகப்பன்ட்டு அன்பா இருக்குது அப்படின்னு வைங்களேன், தகப்பன் என்ன செய்வாரு? அந்த பிள்ளைக்கு வேணுங்கிறதெல்லாம் என்ன செய்வாரு? செய்வார். அப்படித்தானே? பிள்ளை தகப்பன்ட்டு அன்பா இருக்குது, பிள்ளை தகப்பனை நேசிக்குது, பிள்ளை தகப்பன் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்குது. அந்த தகப்பன் பிள்ளைக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வார். அதுதான் இது. இயேசு இங்க என்ன சொல்றாருன்னா அதான் சொல்றாரு, உலகம் அறியும் படிக்க. நம்ம மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் அப்படிங்கிறத உலகம் என்ன செய்யணும்னா பார்க்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள என்ன செய்து, இந்த ஒன்னஸ், இந்த ஒருமனம், இந்த கிறிஸ்துவின் இடத்துல, பிதாவாகிய தேவனிடத்துல அன்பு கூறுகிறது. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள என்ன செய்து மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட என்ன செய்வீங்க? மகிமையில் வெளிப்படுவீர்கள். மகிமையில் என்ன செய்வீங்க? தேவனுடைய அந்த அன்பை உலகம் என்ன செய்யும்? ஒரு நாள் பார்க்கும். மகிமையில நம்ம வெளிப்படுறப்ப என்ன செய்யும்? பார்க்கும். இன்னைக்கு நம்ம சொல்றப்போ, கிறிஸ்துவனுடைய அன்பை பத்தி சொல்றப்போ, ஆண்டவரை பத்தி பேசுறப்போ, சர்ச்சுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றப்போ நம்மள பைத்தியக்காரன் போலதான் என்ன செய்யும் தெரியும். ஆனா வசனம் சொல்லுது, ஒரு நாள் என்ன செய்யும்? மகிமை என்ன செய்யும்? வெளிப்படும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட என்ன செய்வீங்க? மகிமையிலே வெளிப்படுவீர்கள் அப்படின்னு என்ன செய்து வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்ம மகிமைப்படுத்துவார், அந்த மகிமையை வெளிக்காட்டுவார் அப்படின்னு என்ன செய்யுதுன்னா வசனம் சொல்லுது. அதே போல ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன செய்வோம்? இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு என்ன செய்யறோம்? அவர் கூட எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தேவன் நமக்கான ஆசீர்வாதங்களை என்ன செய்யறாருன்னா வைத்திருக்கு. அவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டவர்களா இருப்போம். ஆனால் தேவன் என்ன செய்வார்னா அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை நம்ம பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யல? நம்மில் அன்பு கூறல. நம்ம தான் பெஸ்ட், இந்த திருப்பூர் பட்டணத்துல நம்ம தான் பெஸ்ட். அப்படியா?
நோவாவை குறித்து இன்னைக்கு பார்த்தோம். நோவா தன் காலத்துல வாழ்ந்தவர்களில நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நம்ம அப்படியா? தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ள என்ன அர்த்தம்? அந்த ஜெனரேஷன், அந்த தலைமுறையில பெஸ்ட் யாரு தான்? நோவா தான். அந்த தலைமுறையில நீதிமான் யாரு தான்? நோவா தான். அந்த தலைமுறையில உத்தமன் யாரு தான்? யோவான் தான். அப்ப அந்த தலைமுறையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனை தெரிந்து கொண்டார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த தலைமுறையில நம்மளா? நம்ம எல்லாரும் உத்தமர்கள் அப்படிங்கிறதுனாலயா? நம்ம எல்லாரும் நீதிமான்கள்? வசனம் சொல்றது நாம் பாவிகளாய் இருக்கையில். பழமொழி சொல்லுவாங்க, நல்லவனை போல இருப்பான் பரம சண்டாளன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். அவன் யாரு? பரம சண்டாளன் தான். ஆனா வெளியில பாக்குறப்ப எப்படி இருப்பான்? ரொம்ப நல்லவனை போல என்ன செய்வான்? நல்லவனை போல, சரியா? ஆனா நல்லவன் இல்ல. அந்த மாதிரிதான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆனா தேவன் நம்மேல் வைத்த அன்பை தான் திரும்ப திரும்ப விளங்க பண்ணிட்டு இருக்காரே தவிர, நம்ம அவர் மேல் வைத்த அன்பை என்னைக்கு விளங்க பண்றோமோ, அல்லது நம்ம திரும்ப எப்போ அவர் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்குதான் நம்ம லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும், நம்ம லைஃப் மறுரூபம் ஆகும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, உபத்திரவமோ யாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ நிகழ்காலமானாலும் வருங்காலமானாலும் எதுவும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று என்ன செய்யறேன்? ஏன்னா நான் பாவியா இருக்கிறப்ப என் மேல அவர் அவ்வளவு அன்பு கொண்டு எனக்காக ஜீவனையே கொடுத்திருப்பாருன்னா நான் அவருக்கு என்ன செய்யணும்? பசியா இருந்தா விட்டுட்டு ஓடிடுவனா? உபத்திரம் வந்த உடனே விட்டுட்டு ஓடிடுவனா? நாச மோசங்கள் வந்த உடனே விட்டுட்டு ஓடிடுவனா? அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் நிர்வாணமோ நாச மோசமோ என்ன வந்தாலும் சரி, அவர் என்னில் அன்பு கொண்டார், இனி நான் அவரில் அன்பு கூறணும். அந்த அன்பு கூறுகிற காரியத்துல எனக்கு எதிராக என்னென்ன காரியங்களை பிசாசு கொண்டு வந்து வச்சாலும் சரி, எதுவும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு தரல, நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஆதாயங்களுக்காக, தேவைகளுக்காக, சில எதிர்பார்ப்புகளுக்காக, சில காரியங்களுக்காக இப்படி கர்த்தரை தேடுறது எந்த பிரயோஜனமே இல்லை. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் பவுலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு உபத்திரவம். ஆண்டவரே தெளிவா சொல்ற, அவனின் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காமிப்பேன்னு சொல்றாரு. காமிங்க. ஆனா என்ன பாடு வந்தாலும் சரி, அந்த பாடுகள் மத்தியில நானும் எவ்வளவு அன்பா இருக்கிறேங்கிறத காமிக்கிறேன். அந்த பாடுகள் மத்தியில நானும் எவ்வளவு அன்பை காட்ட முடியும்னு என்ன செய்யறேன்? காமிக்கிறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அன்பை என்ன செஞ்சாருன்னா திரும்ப காமிச்சார். உபத்திரவங்கள் மத்தியில எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது. எல்லாம் நல்லா போகுது, சகலமும் பரிபூரணமா இருக்கையில கர்த்தரை சேவிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது யார் வேணாலும் என்ன செய்யலாம். யோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, தன் பிள்ளைகள் இருதயத்துல பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் பலி செலுத்தி, யோபு அவனை எல்லாத்தையும் ஆசீர்வாதமா வச்சிருந்தீங்கன்னா செய்யத்தாங்க செய்வான். பிசாசு என்ன செய்யறான்? துணிகரமா குற்றப்படுத்ததான் செஞ்சான். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டு அவன் உண்மையா இருக்கிறான், அவன் ஜெயிக்கிறான்னா ஆசீர்வாதத்தை எடுத்து பாரு, அப்பொழுது உம்முடைய முகத்திற்கு நேராக அவன் உண்மை தூசியானோ பார்க்கலாமா அப்படின்னு என்ன செய்யறான்னு சொல்றான். எல்லாம் போனதுக்கு பிறகு சொல்றான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யல? பாவம் செய்யவும் இல்லை, கத்தர் தூசிக்கவும் இல்லை. அப்போ என்னுடைய அன்பு
தேவன் மேல் நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு, தேவன் மேல் நான் வெளிக்காட்டக்கூடியதான அன்புங்கிறது எனக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையில் அல்ல, அவர் அன்பு கூர்ந்ததினுடைய அடிப்படையில் இருக்கணும். அப்ப அது எந்த அளவுக்கு உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சிலர் நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பாருங்க, ஆண்டவர் என்ன தருவாரு, என்ன தர போறாரு, இல்ல என்ன தந்திருக்கிறாரு, அவர் ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஒரு காரியம் போதும். எந்த ஆசீர்வாதத்தை தர்றாரோ தரலையோ, ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி போதும்? அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறதுனால நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பாவம், மரணம் இவைகளை மேற்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் என்ன செய்யறாரு? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது இந்த உலக பிரகாரமான கோடிகளுக்கு ஈடாகுமா? எதையாவது ஒரு காரியத்தை கம்பேர் பண்ண முடியுமா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் நித்திய ஜீவனை ஆதாயப்படுத்தினா முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் கொண்டு போய் கொடுத்துட்டு நித்திய ஜீவன் எனக்கு கொடுங்கன்னா ஆண்டவர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. நித்திய ஜீவனுக்கு ஒரே ஒரு வழி, குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அப்போ அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா, உலகத்துல அவ்வளவு பாடுகள் அனுபவிச்சதான அந்த லாசரு ஆபிரகாமினுடைய மடியில தேற்றப்பட்டான். எனக்கு என்ன ஆண்டவர் செஞ்சாருன்னு என்ன செய்யல கேட்கல. கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செஞ்சார்? விளங்க பண்ணினார். எபேசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், பணத்தில் இல்ல, but God who is rich in mercy because of his great love, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, நம்ம மேல அவ்வளவு அன்பை காமிச்சாராம். சொந்த குமாரனை நமக்கு தந்தர்லே அன்பு கொண்டார். நம்ம பிள்ளைகளை விட்டுருவோமா? நம்ம பிள்ளைகளை விட்டு கொடுப்போமா? தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை தந்தரளி நம்மில் அன்பு கொண்டார். அப்போ மகிமை. அதுக்கப்புறம் இயேசுகிட்ட என்ன அன்பை காமிச்சாரோ, இயேசுகிட்ட காண்பிச்ச அன்பை விட அதிக அன்பை யார்கிட்ட காமிக்கிறாரு? அவரை பின்பற்றுகிறவர்களிடத்துல, திருச்சபையில சேர்க்கப்பட்டவர்களிடத்துல, அந்த ஒரு மனதை காத்துக் கொள்ளுகிறவர்கள், ஒருமைப்பாட்டில் தேறினவர்களிடத்துல என்ன செய்யறாருன்னா தேவன் அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த ஒரு மனங்கிறது நமக்கு கொண்டு வரக்கூடியதான ஆசீர்வாதங்கிறது குறித்ததான அந்த புரிதலே நமக்கு பெரும்பாலான நேரங்கள்ல இருக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு மனமா இருந்தோம் அப்படின்னாலே போதும், நமக்குள்ள ஒரு மனம் இருந்தா போதும், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இருந்தா போதும், ஒரு சபைக்குள்ள ஒரு மனம் இருந்தா போதும். தேவன் செய்ய நினைத்திருக்கிற, தீர்மானித்திருக்கிற அவருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவரால் செயல்படுத்த கூடும். ஆனா அதுல ஒரு மனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும் சரி, அங்க ஒரு சேஞ்ச் என்ன செய்யாது, இருக்காது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் என்ன செய்யல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இதை விட என்ன வேணும்? யார் சொல்ல முடியும்? தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட முடியுமா? ஆண்டவர் கேட்பார், நீ யாருன்னு கேட்பார். அதுவே அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் அவரை பார்த்து அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறப்போ நம்ம என்ன செய்வார்னா, நமக்கு அந்த 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 புத்திர ஸ்பீக்கார உரிமை என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். உரிமை என்ன செய்யறார்?
நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று என்ன செய்யுங்க பாருங்கள். See what kind of love the Father has lavished on us. அதாவது சிலரு நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று என்ன செய்யுங்க பாருங்க. உலகத்தானுக்கு அது தெரியல, அதனால நம்மளையும் அவருக்கு என்ன செய்யல தெரியல. நம்ம மேல எல்லாம் தேவன் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. அவங்க எதை 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 போக்கஸ் பண்ணாங்க அல்லது எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பார்க்கல, எவ்வளோ அன்பு கொடுத்தாருன்னு செஞ்சாங்கன்னா பாருங்க. அது திருச்சி எதை பார்த்துச்சு, எவ்வளவு. இயேசுவினுடைய ஜெபமும் அதுதான். நம்மகிட்ட என்ன இருக்குது, ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, அதை போக்கஸ் பண்றதை விட்டுட்டு அவர் எவ்வளவு அன்பு பாராட்டினார்னு யோசி. நம்ம குடும்பத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்துல நம்ம மேல அவ்வளவு அன்பு வந்திருக்கு. எவ்வளவு அந்த அந்த நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? நம்ம இருக்கக்கூடிய தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? நம்ம உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? நம்ம உறவுகள் எல்லாம் இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய அன்பை பிடிச்சிட்டு நிக்கிறாங்களா? நம்ம உறவுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஆண்டவருக்காக வைராகியமா நிக்கிறாங்களா? நம்ம உறவுகள் எல்லாம் இன்னைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுறன்னு சொல்லி நிக்கிறாங்களா? இல்ல. அப்படின்னா நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு என்ன செய்யணும் பார்க்கணும். அவங்களுக்கு அளிக்கப்படாத கிருபை, அவங்களுக்கு அளிக்கப்படாத தயவு, அவங்களுக்கு அளிக்கப்படாத வாய்ப்பு, அவங்களுக்கு கிடைக்காத பல சந்தர்ப்பங்களை தேவன் நமக்கு என்ன செய்யறாரு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு அவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். அவருடைய பாடுகளின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல என்ன செய்வோம் இணைக்கப்பட்டிருப்போம். ஒருவேளை நம்ம சொந்த பந்தம் நம்ம இன்னைக்கு நினைக்கக்கூடிய அவன் மேல இருக்கிறான், அவன் டாப்ல போயிட்டான், அவனெல்லாம் எங்கேயோ இருக்கிறான், அப்படி இப்படி நம்ம அண்ணாந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஒரு நாள் நாம் ஆபிரகாமினுடைய மடியில தேற்றப்படும் போது அவன் எங்க இருக்கிறான்னு என்ன செய்யுதுன்னா, நம்ம சுண்டு விரல்ல ஒரு துளி தண்ணி என்ன செய்வான்னு கேட்பான். நம்மள தேவன் அவ்வளவு உயரத்துக்கு என்ன செய்வார் கொண்டு போவார். அதைத்தான் யோவான் சொல்றாரு, தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதானது என்று என்ன செய்யுங்க பாருங்க. தேவன் நமக்கு அந்த ஒரு மனதை கொடுக்கிறார். அந்த ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்கும் பொழுது மகிமையை கொடுக்கிறார். அந்த ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்கும்போது அன்பை கொடுக்கிறார். அந்த அன்பை எவ்வளவு பெரிதென்று நம்ம பார்க்கிறதோடு அல்லாம அது எவ்வளவு பெரிதான அன்புன்னு சொல்லி உலகம் அதை காணும்படி என்ன செய்யறாருன்னு. ஆமென், அல்லேலூயா. நாம் அந்த தேவனிடத்துல அந்த ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாய் நிற்கும் போது மிகச்சிறந்த ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக தேவன் நம்மை மாற்றும்.